ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேங்கர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்மார்ட் வாட்ச் எடுத்திருக்கேன். ஸ்மார்ட் வாட்சை இந்த ஹேங்கருக்குள்ளாடி வச்சுட்டு நம்ம வாட்ச் கட்டும் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஹேங்கரில் நம்ம கட்டி விட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், கீழே விழாது. இனி பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி சார்ஜர் பின்னை பின் பண்ணி விட்டுக்கிறேன். ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். நீட்டாக சார்ஜ் ஏறிடும். நமக்கு வந்துட்டு கீழே விழும் அப்படிங்கிற பயம் எதுவுமே இருக்காது. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, நான் வந்துட்டு பழைய கிளாத் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பழைய கிளாத்து யூஸ் பண்ண முடியாது அப்படி வச்சுருக்கிற கிளாத்தை எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவு லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இனி பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ஒரு 3/4 அளவுக்கு இந்த மாதிரி மடக்கி எடுத்திருக்கேன். மேலே கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. இனி பார்த்திங்கன்னா இதை வந்து 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. கைநூல் போடுறீங்க அப்படின்னா 2-3 தையல் போட்டுக்கோங்க. மிஷினில் அடிக்கிறதா இருந்தால் ஒரு தையல் போதும். இனி பார்த்திங்கன்னா அதை திருப்பி எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 2 சைட்லேயுமே இதே மாதிரி 3ஆக மடக்கி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த தையல் வெளியே தெரியாது, அதுக்காக தான். இனி பார்த்திங்கன்னா அதுவும் தைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஹேங்கரில் இந்த பீஸை வச்சுட்டு பேக் சைடில் மடக்கி எடுத்து அதை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங் எதுவுமே வெளியே தெரியாது, அதுக்காக தான் இந்த மாதிரி மடக்கி தைக்க போகிறோம். தைக்கும்போது 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படின்னா சீக்கிரமாக பிரிஞ்சதும் வராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து மிஷினில் தைக்க கொஞ்சம் கஷ்டம். கைநூல் போட்டிங்கன்னா ஈஸியாக தைச்சி எடுத்துடலாம். ஃபுல்லாக தைச்சி எடுத்தாச்சு. இனி பார்த்திங்கன்னா அதை ஹேங் விட வேண்டியதான். இது வந்து எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, துணியெல்லாம் காய போடுற இடத்துல இதை வந்து ஒரு சைடாக ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ணுற கிளிப்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு வந்து தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ப்ளக் போர்ட் பக்கமாக நீங்கள் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இதில் வந்து மொபைல் ஃபோனை வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் சார்ஜர் பண்ணி விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு கிளாத்தில் நம்மளே தைச்சி எடுத்துருக்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். தாராளமாக நீங்கள் மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இனி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பவர் கிளாஸ் இல்லைனா சன் கிளாஸை இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுக்கலாம். கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறதுனால பேச்சஸ் எல்லாம் வராது, ரொம்பவே சேஃபாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹேங்கர் எடுத்திருக்கேன். இனி பார்த்திங்கன்னா நம்ம துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ணுற கிளிப் தான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த மேல் பகுதியில் ஒரு சின்ன கயரை வச்சு கட்டி இதை வந்து ஹேங்கரில் கட்டி விட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்மக்கிட்ட எத்தனை கிளிப்ஸ் இருக்கோ இதில் எத்தனை கிளிப்ஸ் வந்துட்டு இதே மாதிரி கட்டி விட முடியுமோ அத்தனை கிளிப்ஸை இதில் வந்து ஹேங் பண்ணி கட்டி விட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 4 கிளிப்பு போல் கேப் விட்டு கட்டி விட்டுக்கிறேன். இல்லை கொஞ்சம் அடிக்கடிக்கு பக்கத்தில் கூட நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கட்டி விட்டுக்கலாம். இனி பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற சாக்ஸஸ் எல்லாமே இதில் வந்துட்டு ஹேங் பண்ணி விட போகிறேன். சாக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு தொப்பி அந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை வந்து பெல்ட்டு ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். கர்ச்சீஃப் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இனி பார்த்திங்கன்னா கிச்சனில் கவரில் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸையுமே இதில் ஹேங் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு சாக்ஸை நான் ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. இனிமே நிறைய சாக்ஸ் இதில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஐடியா. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, இந்த ஐடியாவுக்கு நான் வந்து கம்ஃபர்ட் பாட்டிலை தான் ரீயூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஆப்பிள் ஷேப்பில் கட் பண்ணி பெயிண்டிங் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டுனா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கம்பு பகுதியில் இதே மாதிரி ஒரு ஹோல் போட்டு அதை வந்து ஹேங்கரில் கட்டி விட்டுக்கிறேன். இதே மாதிரி எத்தனை வேணாலும் பண்ணி நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 2 மட்டும் பண்ணி விட்டுருக்குறேன். நம்ம வந்துட்டு அசசரி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இனி பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இந்த மாதிரி ப்ரஷ்ஷு பேஸ்ட் வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேங்கரில் பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இன்னுமே இதை மாதிரி செஞ்சு ஹேங் பண்ணி விட்டோம்னா நிறைய திங்ஸ் வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5,
ஹேங்கரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கிளிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஹேங்கரில் நமக்கு இருக்கிற எல்லா கிளிப்ஸையுமே இந்த மாதிரி வச்சு விட்டோன்னா நமக்கு தேவைப்படுறப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் இதில் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஐடியா. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம கண்ணாடி கூட இதே மாதிரி வச்சு விட்டுக்கலாம். குட்டீஸ் இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி அவங்களுக்கு எட்டாத இடத்துல வைக்கும்போது நம்ம வந்து சேஃபாக பாதுகாத்துக்கலாம். டிப் நம்பர் 6, ஃபோன் சார்ஜர், ஹெட்செட்டு, வாட்ச் சார்ஜர் இந்த மாதிரி எல்லா சார்ஜர் ஒரே ஹேங்கரில் நீங்கள் ஹேங் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு வந்து தேடாமல் தேவைப்படுறப்போ எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 7, இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கரை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி 3-4 ஹேங்கர் ஹேங் பண்ணி விட்டுட்டு ட்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரே ஹேங்கருக்கு கீழே 3-4 ட்ரெஸ்ஸஸும் நமக்கு இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம். நமக்கு வந்து இடத்த ரொம்பவே சேவ் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிப்பை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.